சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனே பில்கேட்ஸ் 2,80,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பண்றான்டா. ஏன் 2,80,000 ஏக்கர்ல விவசாயம் பண்றான்? அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர்ல வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அதனால விவசாயம் பார்க்கிறேன். நான் சொன்னா உனக்கு நக்கல், கேலி, கிண்டல். கேலி பண்றவன் கிண்டல் பண்றவன் பட்டியலெல்லாம் வச்சிருக்கேன். இருட்டு அரைக்கில போட்டு பூட்டி ஒரு 20 நாள் தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம போட்டு விட்டுருவேன். கடைக்கு பால் குடிக்க போகும்போது, அண்ணா கொஞ்சம் பால் அதிகமா ஊத்தி ஒரு டீ கொடுங்க. அங்க ஒரு தோசை, நெய் கொஞ்சம் விட்டு முருகலா ஒரு தோசை. அப்படி தோசை கரண்டி எடுத்து ஒரே அடியா போட்டு, நீ தானே மாடு வளர்க்கறத கேவலமா பேசுற பரதேசி, நீ தானடா, இங்க வாடா, நெய் இருக்கா, தயிர் இருக்கா, அதெல்லாம் வக்கனையா நாக்கு திங்கி நான் மாடு வளர்ப்போம்னு சொல்ல, மாடு வளர்க்கறது அப்படி. பூமியை காப்பாற்றுவதை தவிர வழி கிடையாது. உனக்கு கும்பிடுறதுக்கு பல கோடி சாமி இருக்கு என் தம்பி தங்கைகளே, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. நானும் ஒருத்தனை தேடிட்டு தான் இருக்கேன். அவன் மட்டும் என் கண்ணில் சிக்கனான். உலகத்திலே இந்தியாவிலதான் அதிக பால் கொட்டப்படுது, அதிக நெய் எரிக்கப்படுது, அதிக மூத்திரம் குடிக்கப்படுதுன்னு சொன்னவன் நானும் தேடிட்டு தான் இருக்கேன். அப்படி நீங்களும் தேடுங்க. அப்படி யாராவது கிடைச்சாங்கன்னா அப்படி சொன்னவன் உலகத்திலே அதிக பால் கொட்டப்படுது, அதிக நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுதுன்னு சொன்ன மத்தியில அவனை கூப்பிட்டு நேர சிம்மனை நண்டு கொண்டு விட்டுருங்க. பச்சை மட்டை ஏதோ உரிச்சு வச்சுக்காரமா அவரே வளர்க்கிட்டோம். யாருக்கு வளர்க்க போறாரு தெரியல. அது என்ன பேச்சு கேட்க, அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். 8 கோடி மக்கள் டாக்டர் உருவாக்குறதுல பிரபாகர மகனின் கனவு, நோயாளிகளை உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறதல்ல அவனுடைய கனவு. டாக்டர் உருவாக்குறதுலயா கனவு, நோயாளியே உருவாக்காம இருக்கிறது தான் கனவா? எப்படி கனவு பாருங்க. இதெல்லாம் ஒரு கனவா? இதான் உசுப்பேத்துறது. தமிழன் உசுப்பேத்துறது. அம்மானா என்னன்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, முத்தமிழ்னா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நியமொழி. நோய் இல்லாத மக்கள் உருவாக்க போறாங்க. நம்ம உங்ககிட்டதான் ஏகப்பட்ட நோய் உங்ககிட்ட தான் இருக்கு. தீவிரவாதியை பார்த்து அப்பங்கிறது, அடுத்த நாட்டுக்கு அந்நியனுப்பாட்டினா காத்த நுப்பாட்டியான்னு கேட்க வேண்டியது, சமஸ்கிருதம் வடமொழிங்கிறது, ஹிந்திக்காரன் உள்ள வந்துட்டான் 1.5 கோடி பேர் உள்ள வந்துட்டான், நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்க தூண்டி விடுறது. இந்த மாதிரி நோய் உள்ளவன் எப்படி நோய் இல்லாத ஆரோக்கிய வாழ்க்கை தருவான்? எப்படி உசுப்பேத்தி நம்மள எங்கேயாவது கூட்டு போய் துப்பாக்கி முனையில கொண்டு நிப்பாட்டுவான். இந்த மாதிரியான தலைவனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அரசியல்னா என்ன கேளுங்க பாப்போம். ஒண்ணு வேண்டாம். நாம் தமிழர் கட்சியில நாம் என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். சத்தியமா தெரியாது. காவல்துறை, நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள் தேவைப்படாத காவல் நிலையம், வழக்கறிஞர், நீதிமன்றங்கள் இல்லாத குற்றமற்ற நாட்டை உருவாக்குறது தான் கொள்கையா. அரசியல்னா என்னன்னு தெரியாது இவளுக்கு. கொள்கையை பத்திலா காவல்துறை இருக்க கூடாதான், வழக்கறிஞர் இருக்க கூடாதான், நீதித்துறை இருக்க கூடாதான். இப்படி இருந்த பிறகு தீவிரவாதியை பார்த்து எதுக்கு அப்பன்னு சொன்னீங்க? தீவிரவாதியா பார்த்து அப்பன்னு சொன்ன பிறகு இப்படிப்பட்ட தலைவன் இதெல்லாம் செய்வாங்கிறியா? சத்தியமா செய்ய மாட்டான். நாம் தமிழர் கட்சி சீமானனுக்கு கேட்கிறேன். உலகத்திலேயே பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ பால் விவசாயத்துக்கு வந்தாச்சு. பால் விவசாயம் ஹிந்தி அந்நியமொழி, சமஸ்கிருதம் வடமொழின்னு சொல்லிட்டு தமிழ் மூத்த மொழின்னு சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர வச்சவனுக்கு தான் அரசு பணி வழங்கப்படும். சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியுமான்னு கேட்க. அப்படி சொல்லிட்டு உங்களால கட்சி நடத்த முடியுமா? கட்சி நடத்திட முடியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. எதுக்கு ஆட்சி அதிகாரம்? தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்றார் முத்துக்குத்தன் காட்டுறதுக்குன்னா நீங்க காட்டுறீங்களா? பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது, தமிழ்ல பேர் வைக்கிறது இல்லையா? தமிழ்ல யாரும் பேர் வைக்கிறது இல்லையா? 40 MP, 234 MLA தமிழ்ல பேர் வச்சவங்களுக்கு தான் உங்க கட்சியில பதவி கொடுத்துருக்கீங்களா போட்டிடுறதுக்கு. அப்புறம் தமிழை பத்தி பேசுறீங்க. யாரு தமிழை பத்தி பேசுறது? தமிழ்னா என்னன்னு தெரியாது. சமஸ்கிருதம் அந்நியமொழி, ஹிந்தி அந்நியமொழி, தமிழ்ல பேர் வைக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும். அறிவிங்க, அதுக்கு பார்க்கலாம். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை. நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம் வழி புரியாதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நமக்கு தான் அம்மான்னா என்னன்னு தெரியாத, பிறகு நீங்க எப்படி தலைவனா இருக்கீங்க? நமக்கு தான் மாணவினா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது, இருமாப்புனா என்னன்னு தெரியாது, ஆனால்னா என்னன்னு தெரியாது, மாண்புமிகுனா என்னன்னு தெரியாது. பிறகு தமிழ்ல பேர் வைக்கணுங்கிறியா? தமிழன் உசுப்பே தெரியல. இப்படி உசுப்பேத்தி தான் தமிழ் அழிஞ்சு போய் கிடக்கு, தமிழ் செத்து போய் கிடக்கு. இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் விடுபடணும்னா நாம் தமிழர் கட்சியை நேசிக்காம இருந்தா மட்டும்தான் விடுபட முடியும். நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சுட்டு இங்க யாரும் தமிழ் வளர்க்கணும், யாரும் சந்தோஷமா இருந்துடணும், பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்மளோட தவறா போயிடும். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம மாநிலம் சந்தோஷமா இருக்கணும்னா தமிழ் தேசியம் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும், தமிழும் வாழும். இல்லைன்னா இந்த மாதிரியான அரசியல்வாதிகள், பிரிவினைவாதிகள் நம்மள வாழ வைக்க மாட்டாங்க, வாழ வச்சிட முடியாது அவங்களால. தீவிரவாதியை போய் அப்பேன்னு சொன்ன பிறகு அவங்க கிட்ட என்ன காரணம் எதிர்பார்க்க முடியும்? அவங்களால சொல்லவே முடியாது. ஆனா தமிழ் உசுப்பேத்துவான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும் சொல்ல சொன்னாங்கன்னா சொல்ல மாட்டான். அதுவும் முருகேசன் கப்பேன் சுப்பேன் அப்பேன்ட்டு மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் போக மாட்டான்.
நம்ம கிட்ட மட்டும்தான் வருது. மளிகை கடை, ரோட்டோரத்துல கடை வச்சுக்காங்க, அவங்க தான் தமிழ் வளர்க்கணும். இவங்க எல்லாம் வளர்க்க மாட்டாங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரவ தமிழை வணங்க மாட்டாவ. தமிழ் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்ய மாட்டாவ. கடவுள் எங்கே இருக்காவோ அங்கதான் வணங்குவ. அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்துட்டு இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து கையெழுத்து போடாவ. அதனால நம்ம இதுக்கு வாக்கு அதிகாரம் செலுத்தி ஆட்சியில வீட உட்கார வைக்கணும். நம்மளாம் பொண்ணு குவிப்பான். இதான் வேலை, வேற எந்த வழியும் கிடையாது. இதுதான் தமிழ் தேசியத்தோட வேலை. இதுதான் தமிழை வளர்க்கறது. உங்களை மாதிரி அரசியல்வாதி, அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க வளர்த்தா வளங்க, இல்லைன்னா பேசாம தமிழ் தமிழ்னு சொல்றதை நிப்பாட்டுங்க. உங்க மளிகை கடைக்காரன் பிச்சை எடுக்கிறவன் தான் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு அந்த தமிழ் எங்களுக்கு தேவை கிடையாது. தர்மத்தின் வலுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்கின். அது கடிச்சிருச்சுன்னா என்னன்னா கத்தக்கூடாது. எங்க அப்பா சொல்லி கொடுப்பாங்க, நாங்க ஆடு மாடு வாழாது. தேலு பாம்பு கடிச்சிச்சுன்னா கத்தக்கூடாது. உடனே அதான் இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்க ஆனா சோதிச்சு பாருங்க. அப்படி உடனே தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும், ஏறாது. பாம்பு யாரையாவது கடிச்சிருச்சுன்னா சும்மா தண்ணிக்குள்ள கை வச்சாலே போதும், அந்த நஞ்சு அங்கேயே நின்றும், நம்ம உடம்புல ஏறாதுன்னு சொல்லியிருக்காரு. நஞ்சுள்ள பாம்புகள் கடிக்கும் போது நம்ம ரத்த ஓட்டத்துல அது கலக்கிறனாலதான் நமக்கு ஆபத்தான விளைவுகள் ஏற்படுது. இப்ப இவர் சொல்ற மாதிரி தண்ணிக்குள்ள கை வச்சோம்னா ரத்த ஓட்டம் ஓடாம ஒரே இடத்துல நின்றுமா? ஏற்கனவே பாம்புகளை பத்தி பல தவறான மூட நம்பிக்கைகள் பரவி போய் கிடக்கு. அதுல இவங்க வேற ஏன் இப்படி பொய்யான தகவல்களை பரப்பி மக்களோட உயிரோட விளையாடுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பாம்புகளை பத்தி தெரியாதவங்க யாராவது தகவல் சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை நம்பாதீங்க.